வாங்க பேசலாம். இன்னிக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆழமான ஒண்ணு. அதாவது சமூகத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை மாத்தணும்னா மேலோட்டமா சில சீர்திருத்தங்கள் செஞ்சா போதுமா, இல்ல அந்த பிரச்சனைக்கான ஆணி வேரையே, அதாவது அடிப்படை அமைப்பையே முற்றிலுமா தகர்க்கணுமா? இந்த ஒரு மாபெரும் வரலாற்று மற்றும் சித்தாந்த மோதலை பத்தி தான் இந்த விளக்கப்பதிவுல நாம ரொம்ப டீப்பா அலச போறோம். சரி, நேர விஷயத்துக்கு வருவோம். ஹிந்து மதம் ஒழிஞ்சா மட்டும்தான் சூத்திரப்பட்டம் ஒழியும். தந்தை பெரியார் சொன்ன இந்த ஒற்றை வரிய எடுத்துப்போம். இது வெறும் வார்த்தை இல்லைங்க, ஒரு பெரிய விவாதத்தோட தொடக்க புள்ளி. நம்ம சமூகத்துல காலங்காலமா இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகளை எப்படி அடியோடு அழிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை தான் இது நமக்கு முன்னாடி வைக்குது. இன்னைக்கு நாம முக்கியமா 6 விஷயங்களை பற்றி பேச போறோம். 1. சாதிக்கான மூல காரணங்கள். 2. காந்தியோட சீர்திருத்த முறைகள் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்கள். 3. அடிப்படை சமூக உரிமைகள்ல நடந்த மோதல்கள். 4. வர்ண முறைக்கும் உள் சாதிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம். 5. பாரம்பரிய திருமண முறைகளை ஏன் மாத்தி யோசிக்கணும். அப்புறம் கடைசியா சமூக மாற்றத்துல பகுத்தறிவோட பங்கு. இதுதான் இன்னைக்கு நம்மளோட ரோட் மேப். முதல்ல காந்தியோட சீர்திருத்த முறைகள் மேல வைக்கப்பட்ட விமர்சனங்கள், அதுல இருக்கிற சித்தாந்த மோதல்கள் பத்தி பாப்போம். இந்த முரண்பாடு ரொம்பவே சுவாரஸ்யமானது. காந்தியார் என்ன நினைச்சார்னா, இந்து மதம் அழியாம இருக்கணும்னா ஜாதிகளை ஒழிச்சிடணும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா பெரியாரோட பார்வையே வேற. சாதி அப்படிங்கிறது இந்து மதத்தோட அடிப்படை அமைப்பிலேயே பின்னி பிணைஞ்சிருக்கு. அதனால சாதிய முழுமையா அழிக்கணும்னா அந்த அமைப்பையே முற்றிலுமா தகர்க்கணும்னு அவர் வாதிட்டாரு. சமூகத்துல சமத்துவத்தை கொண்டு வரதுல இந்த 2 தலைவர்களுக்கும் இருந்த நேர் எதிரான நிலைப்பாட்டை இது ரொம்ப தெளிவா காட்டுது இல்லையா? அடுத்த பகுதிக்கு வருவோம். வர்ணமுறை மற்றும் உள் சாதிகள் இது எப்படி சமூக படிநிலையை தீர்மானிக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல பெரியார் ஒரு ரொம்ப முக்கியமான லாஜிக்கலான பாயிண்ட வைக்கிறாரு. அப்போ இருந்த அரசியல் தலைவர்கள் சாதி ஒழிப்புன்னு பேசுறதெல்லாம் வெறும் வர்ணங்களுக்கு உள்ள இருக்கிற உள் சாதிகளை இணைக்கிறத மட்டும்தான் குறிக்குதுன்னு அவர் சொன்னாரு. அதாவது பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர் அப்படிங்கிற அந்த அடிப்படை வர்ண அமைப்பை அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டு அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரிவுகளை மட்டும் இணைக்கிறதுனால உண்மையான சமத்துவம் வந்துடாது. ஒடுக்குமுறைக்கு காரணமான அந்த ஆணி வேற, அதாவது அடிப்படை வர்ண அமைப்பை தகர்க்காம செய்யற எந்த சீர்திருத்தமும் சும்மா மேலோட்டமானதுதான் அப்படிங்கிறது அவரோட ஆழமான வாதம். இப்போ நாம 3வது பகுதிக்கு போவோம். அடிப்படை சமூக உரிமைகள்ல ஏற்பட்ட மோதல்கள், அதாவது தியரியும் பிராக்டிக்கலும் சந்திக்கிற புள்ளி. குடிநீர் உரிமை சம்பந்தமா நடந்த இந்த ஒரு வரலாற்று நிகழ்வை கொஞ்சம் கவனிங்க. 1922ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குடிநீர் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்குன்னு தனியா தனி கிணறுகள் விட்ட காந்தியார் காங்கிரஸ் கமிட்டி மூலமா நிதியுதவி செஞ்சாரு. இதை ஒரு படிப்படியான சீர்திருத்தம்னு சொல்லலாம். ஆனா பெரியார் சார்ந்திருந்த திராவிட இயக்க சிந்தனை எப்படின்னா, உடனடியாக சிஸ்டமேட்டிக்கா எல்லாரும் சமம் அப்படிங்கறத நிலைநாட்ட நினைச்சாங்க. அதோட விளைவுதான் நீதிக்கட்சி ஆட்சியில பொது கிணத்துல எல்லாரும் தண்ணி எடுக்கலாம், அதை யாராவது தடுத்தா அபராதம் அப்படின்னு அதிரடியா சட்டம் கொண்டு வந்தாங்க. வித்தியாசம் புரியுதுங்களா? இதே தத்துவ மோதல் ஆலய நுழைவு போராட்டங்கள்ல எப்படி அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போச்சுன்னு பாப்போம். முதல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்குன்னு தனியா ஒரு கோவில் கட்டலான்னு சொன்னாங்க. அத பெரியார் ஏத்துக்கல. சரி, சூத்திரர்கள் போற எல்லை வரைக்கும் உள்ள வரலான்னு சொன்னாங்க. அதையும் அவர் முற்றிலுமா நிராகரிச்சிட்டாரு. கோவிலுக்குள்ள எல்லாருக்கும் சம உரிமை வேணும், குறிப்பா சொல்லணும்னா கர்ப்பகிரகம் வரைக்கும் எல்லாரும் போகணும் அப்படிங்கிற சமரசமே இல்லாத முழுமையான உரிமையத்தான் அவர் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாரு. சரி, இப்போ 4வது பகுதி. பாரம்பரிய திருமணங்களை ஏன் மறுபரிசீலனை செய்யணும், இதுல இருக்கிற அடிமட்ட அளவிலான சீர்திருத்தம் என்னன்னு பார்க்கலாம். சமூக ஏற்றத்தாழ்வுகள் நம்ம வீட்ல இருந்தே, குறிப்பா கல்யாணங்கள்ல இருந்தே தொடங்குது. பழைய கால திருமணங்கள், அதாவது வைதிக திருமணங்கள் எல்லாமே சாதி, கோத்திரம், ஜோதிடத்தை அடிப்படையா வச்சுதான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம குடும்பத்தை வாழ்நாள் முழுக்க கடனாளியாக்குற அளவுக்கு ரொம்பவே அதிக பொருட்செலவு பிடிக்கும். அதைவிட கொடுமை என்னன்னா, அதுல பயன்படுத்தப்பட்ட கன்னிகாதானம், பெண் கொடுத்தல் மாதிரியான ஆணாதிக்க வார்த்தைகள் தான். இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மாற்றாதான் பெரியார் சுயமரியாதை திருமணங்களை முன்னெடுத்தாரு. இதுல ஜோதிடம், சாதிக்கு இடமில்ல, ஆணும் பெண்ணும் சமம், பரஸ்பர சம்மதம், ரொம்ப எளிமையான செலவு, முக்கியமா சம உரிமை அப்படிங்கறத அவர் அடிச்சு சொன்னாரு. இதுல நாம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. மூலக்கட்டுரையில பெரியார் பதிவு செஞ்ச ஒரு அதிர்ச்சியான உண்மை என்ன தெரியுமா? இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் பார்த்து செய்யப்பட்ட கல்யாணங்களால அப்போ இருந்த ஒட்டுமொத்த பெண் சமூகத்துல 20% பேர் இளம் வயதிலேயே கைப்பெண்களாக, அதாவது விதவைகளாக ஆக்கப்பட்டிருந்தாங்க. இதை விட இன்னொரு பகீர் தகவல் இருக்கு. அந்த 20% கைப்பெண்கள்ல 25% பெண்கள் 20 வயசுக்கு உட்பட்ட சின்னஞ்சிறுமிகள்,
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண் மூடித்தனமான பழக்க வழக்கங்கள் ஒரு சமூகத்து மேல, குறிப்பா பெண்கள் மேல எந்த அளவுக்கு ஒரு பெரிய மனித பேரழிவை ஏற்படுத்தி இருக்குன்னு இது அப்பட்டமா காட்டுது. அடுத்து 5வது மற்றும் கடைசி பகுதி, சமூக மாற்றத்துல பகுத்தறிவோட பங்கு. பழைய மரபுகளை தாண்டி நம்ம எப்படி பரிணாமிக்கணும்னு பாப்போம். மூலக்கட்டுரையில பெரியார் சொன்ன ஒரு சூப்பரான உதாரணத்தை பாப்போம். மனுஷன் ஒரு காலத்துல நெருப்ப உருவாக்க 2 சிக்கிமுக்கி கல்ல வச்சு உரசி கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு சுவிட்சை தட்டினா 1000 பல்ப் எரியுது. இப்ப அவர் என்ன கேக்குறாருன்னா, அறிவியல் தொழில்நுட்பத்துல இவ்ளோ தூரம் வளர்ந்த மனுஷன் தன்னோட சமூக மற்றும் குடும்ப அமைப்புகள்ல மட்டும் ஏன் இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய பழைய சாஸ்திரங்களையே பிடிச்சு தொங்கணும்? ரொம்ப நியாயமான பகுத்தறிவு கேள்வி இல்லையா இது? ஆக மொத்தம் பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைய நாம சுருக்கமா இப்படி புரிஞ்சுக்கலாம். குருட்டு நம்பிக்கைகளையும் பழைய சாஸ்திரங்களையும் முற்றிலுமா நிராகரிக்கிறது, கல்யாணங்கள்ல இருக்கிற ஆணாதிக்க முறைகளை ஒழிக்கிறது, ஜோதிடம் சாதியை விட மனித நேயத்துக்கும் பரஸ்பர சம்மதத்துக்கும் முன்னுரிமை கொடுக்கறது. உண்மையான மாற்றம் வேணும்னா பழைய மத சீர்திருத்தங்களை எல்லாம் ஓரங்கட்டிட்டு பகுத்தறிவு பாதையில போறது மட்டும்தான் ஒரே தீர்வுன்னு அவர் ரொம்ப ஆழமா நம்பினாரு. இன்னைக்கு நாம அலசின இந்த வரலாற்று விவாதங்கள், தரவுகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நான் ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். உண்மையான சமூக சமத்துவம் மலரணும்னா ஒடுக்குமுறைகளை உருவாக்குற அந்த அடிப்படை அமைப்புகளை முற்றிலுமா தகர்க்கணுமா, இல்ல அந்த அமைப்புகளுக்கு உள்ளேயே இருந்துகிட்டு படிப்படியான சீர்திருத்தங்கள் செஞ்சாலே அந்த சமத்துவத்தை அடைஞ்சிட முடியுமா? இது நாம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தொடர்ந்து யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கான பதில நீங்களே தேடி பாருங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விளக்க பதிவில் சந்திப்போம். நன்றி.